ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட சொல்ல மறுக்கிறார். அதே போல் இங்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு 3 கார்களிலே மாறி மாறி பயணம் செய்து ஒரு திருட்டுத்தனமான கள்ள உறவாக இன்றைக்கு அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் தான் உதய மின் திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்டது. அதிமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வுக்கு கையெழுத்திடப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. குடியுரிமை சட்டம், இப்படி ஏராளமான தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நலன்களை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஜால்ரா அடித்து தமிழ்நாட்டின் மக்களின் நலன்களை எல்லாம் எதிர்த்து மீண்டும் மோடியுடன் கைகேத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று கூறுகிற விஜய் அவர்களுக்கு முதலில் பொதுக்குழு செயற்குழுவை எப்படி நடத்த வேண்டும் என்பதை திமுகவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாக்குகளை சேகரியுங்கள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. கலைஞர் கட்டளையை கண்போல் காப்போம். தமிழை வளர்த்து தமிழரை போற்றுவோம். அதிகார குவியலை அடித்து நொறுக்குவோம். வளமான தமிழகத்தை வளர்த்தெடுப்போம். நரேந்திர மோடியின் மதவெறியை மாய்த்து மனிதநேயம் காப்போம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.